திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியாய் நிற்கும் தில்லை பெருமானின் கருணையினால் நாம் மானிடராய் பிறந்துள்ளோம். இந்த மானிட பிறப்பிற்கு முன்பு என்னவாக இருந்தோம், அடுத்த பிறவில் நாம் என்னவாக பிறக்கப் போகிறோம் என்ற ஆய்வு ஒவ்வொரு நெறியிலும் சமயத்திலும் நடைபெற்று கொண்டேதான் இருக்கின்றது. இந்த ஆராய்ச்சியை நம் அறிவினால் காணவோ கணக்கிடவோ முடியாது. சிவபெருமானின் கருணையால் தான் காணவும் கணக்கிடவும் உணரவும் முடியும். உயிரோடு கலந்து நிற்கும் ஆணவ மலத்தை அடக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் கருணை நோக்கால் உயிர்களை பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்துகிறார். அதாவது நான் என்ற கர்வத்தை அழிக்கவே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பிறப்பு இறப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு உயிர் பிறக்கும்போது 4 வகை தோற்றமும் 7 வகை பிறப்பும் 84 லட்சம் யோனி பேதமாக பிறந்து இறந்து உழல்கின்றன. 4 வகை தோற்றம் என்பது உயிர்கள் பிறப்பதற்குரிய முட்டையிலிருந்து தோன்றுவது, வேரிலிருந்து தோன்றுவது, வித்தில் இருந்து தோன்றுவது, கருப்பையிலிருந்து தோன்றுவது. அதாவது கடவுள் மொத்தமாகவே நம்மளை 4 வகையில் தான் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு. ஒன்று பார்த்திங்கன்னா முட்டை வகையிலேருந்து நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு. இன்னொன்று வேர்வையிலேருந்து பிறக்க வச்சிருக்கிறாரு. இன்னொன்று வித்துலேருந்து, வித்துனாக்கா விதைகள் வேர்கள் மூலயமா பிறக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கருப்பை. இப்படி 4 வகையான தோற்றத்தை தான் நம்ம இதன் வழியாக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். மொத்தமே 4 வகைகள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முட்டையிலிருந்து தோன்றுவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாம்பு, தவளை, முதலை, ஆமை, அரணை, உடும்பு, மீன், பறவை, பல்லி இது போன்றவை எல்லாமே பார்த்திங்கன்னா முட்டையிலேருந்து வந்தது. வேர்வை மூலமாக தோன்றுபவை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருமி, பேன், விட்டில் பூச்சி இது மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா வியர்வையிலேருந்து வருது. அடுத்து வித்துக்கள் மற்றும் வேர்கள் அது வழியாக தோன்றுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி, புல், பூண்டு போன்றவையெல்லாம் பார்த்திங்கன்னா வித்துக்கள்லேருந்து வருது. கருப்பையிலேருந்து தோன்றுறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 கால் விலங்குகள், 4 கால் கொண்ட விலங்குகள் எல்லாமே கருப்பையிலேருந்து தோன்றுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனிதர்கள், தேவர்கள் முதலானவர்கள் பார்த்திங்கனாக்கா கருப்பையிலேருந்து பிறந்திருக்காங்க. இப்படி மொத்தமாகவே 4 வகையாக தான் நம்மளை கடவுள் பிறக்க வச்சிருக்கிறாரு. இந்த 4 வகையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 7 பிறப்பு என்பதை பிறக்கிறோம். 7 பிறப்பு பிறக்கிறோம். அந்த 7 பிறப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம் இந்த 7 வகையாக நம்ம பிறக்கிறோம். இதைத்தான் நம்ம சொல்லுவோம் 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 7 ஜென்மம் இப்போ இருக்கா இல்லையா, இல்லை நான் போன ஜென்மத்தில் இப்படி பிறந்திருந்தேன், அடுத்த ஜென்மம் எனக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இதன் அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 7 வகை பிறப்பு பிறந்துட்டோம். தேவராகவும், மனிதராகவும், விலங்காகவும், பறவையாகவும், ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம் இப்படி 7 வகையை நம்ம பிறந்துட்டோம். இப்போ கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா இப்படி ஒவ்வொரு வகையாக பிறந்தவங்களுக்குமே இத்தனை லட்சம் பிறவியை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. உதாரணத்துக்கு தாவரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா தாவரத்தில் மொத்தம் 19 லட்சம் பிறவியை நம்மளுக்கு ஈஸ்வரன் கொடுத்துருக்கிறாரு. அந்த 19 லட்சம் பிறவி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன். செம்பருத்தி செடி, ரோஜா செடி, செவ்வந்தி செடி, இது மாதிரி புல், பூண்டு, பாவக்கொடி, அது மாதிரி தென்னை மரம், ஆலமரம், அரச மரம் இது மாதிரியான தாவர வகைகளை மட்டுமே 19 லட்சம் பிறவியை நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு. சரிங்களா? அதில் உறுப்பு மட்டும்தான் பேதமாகுது. சரிங்களா? அதோடைய விதைகள் வேறு வேறு ஆகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஊர்வனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 லட்சம் ஊர்வனை எத்தனை கொடுக்குறாருன்னா 15 லட்சம் பிறவை கொடுக்குறாரு. ஊர்வனையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நத்தை, பாம்பு இது மாதிரி ஊர்ந்து போகக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 15 லட்சம் பிறவியை அவங்களுக்கு கொடுக்குறாரு. தேவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தேவர்கள் யாருன்ட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11 லட்சம் பிறவி கொடுத்துருக்குறாங்க. நீர் வாழ்வன அதுக்கு ஒரு 10 லட்சம் பிறவியை கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 லட்சம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர்வாழில் மீன், நண்டு, இறால், அப்புறம் என்ன நிறைய இருக்குது நீரில் வாழுது. கடல் குதிரை இருக்குது, டால்ஃபின், நீரில் வாழக்கூடிய எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்குது. அந்த மொத்த இனமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீர்வாழில் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் பிறவியை கடவுள் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி அடுத்து பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா
பறவைன்றது ஒரு வகை, ஆனால் அதில் இத்தனை இனம்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா 10 லட்சம் இருக்குது. 10 லட்சம் வகை வந்து பிறப்பு கொடுத்துருக்குறாரு. பறவையிலே பாருங்களேன், கிளி வேறு மாதிரி இருக்கும், புறா வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பறக்கிற பறவைகளை சிட்டுக்குருவி வேறு மாதிரி இருக்கும், காகம் வேறு மாதிரி இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அதை வந்து வகையை வேறு வேறையாக கொடுக்குறாரு. ஆனால் பறவை இனம், புரியுதுங்களா? அப்படி பார்த்திங்கன்னா 10 லட்சம் பிறவியை வந்து பறவைகளுக்கு கொடுத்துருக்குறாரு. விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 10 லட்சம் விலங்குகளுக்கு ஒரு 10 லட்சம் வகையை வந்து கொடுக்குறாரு. விலங்குகளை மொத்தமாகவே எடுத்துக்கோங்களேன். மான், புலி, கங்காரு, அப்புறம் வந்து இது இருக்குது கொரில்லா, குரங்கு, எக்கச்சக்க விலங்குகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு இந்த விலங்குகள் பேர்லாம் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி 10 லட்சமான உயிரினங்கள் வந்து படைக்க வச்சுருக்கிறாரு. ஆனால் விலங்குகள் அது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா விலங்குகள் அவங்களுக்கு என்ன மாறுதுன்னா உறுப்புகள் மட்டும்தான் மாறுது. ஓகேங்களா? இதை விட தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஒரு ஆன்மாவை ஒரு உடம்பை கொடுத்து கடவுள் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இவ்வளோதான் விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா மனிதர்களில் 9 லட்சம் வகையாக வந்து படைச்சிருக்கிறாரு. இப்போ மனிதர்களில் எப்படி ஆண் பெண் மட்டும்தானே இருக்காங்க? நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இன்றைக்கி ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சிவபுராணத்தை படிச்சிங்கன்னா தெரியும் கடவுள் என்ன படைச்சிருக்கிறாரு, நம்மளாம் யார், எங்கேன்னு வந்திருக்கோம், நம்ம என்ன ஆக போகிறோம் எல்லாமே தெரியும். இப்போ மனிதர்களில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் பிறவியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ மனிதர்களில் எப்படிங்க நான் வகைப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் எப்படி படுத்திருக்கிறாருன்னு பாருங்கள். அறிவுக்கே எட்டாதது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களில் கொரியன், இந்தியன், ஆதிவாசி, இப்படி இந்த மாதிரி வகைப்படுத்திருக்காங்க. அதாவது மனிதன்ற பேர், ஆனால் உருவங்கள் வந்து மாறுது. இப்போ வந்து கொரியன் வந்து வேறு கலராக இருப்பாங்க, இந்தியன் வேறு கலராக இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் வேறு கலராக இருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்த மனித பிறவியை மட்டும் பார்த்திங்கன்னா 9 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா தாவர வகை 19 லட்சம், ஊர்வன 15 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், மொத்தமாக 84 லட்சம் பிறவி நாம் எடுத்திருக்கிறோம். இவ்வளவு பிறவியை தாண்டி வந்து தான் நாம் மனித பிறவியாக பிறந்திருக்கோம். ஆக மனிதராய் பிறக்க நாம் எத்தனை பிறவி எடுத்துள்ளோம் என்று கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உயிர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிறவியிலும் தான் செஞ்ச முன்வினை காரணமாக அந்த இன்ப துன்பங்களை இப்பிறவியில் வந்து அனுபவிக்குது. இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்மலாம் சொல்லிகிட்ருக்குறோம், மற்றவங்க வந்து என் கஷ்டத்துக்கு காரணம், இவங்க இப்படி பண்ணனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், இவங்க இப்படி பண்ணனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் நல்லா ஆழ்ந்து செஞ்சு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க யாருமே காரணமாக இருக்க மாட்டாங்க. நாம் செஞ்ச முன்பிறவியில் நாம் செஞ்ச பாவங்கள் காரணமாக இந்த பிறவியில் நமக்கு கடவுள் கொஞ்சமாவது கொடுத்துருக்குறாரு. அதனால தான் நாம் பண்ணது நமக்கே திரும்ப நடக்குது. ஒவ்வொரு விஷயமும் நாம் பண்ணினது. ஒரு விஷயம் நான் இப்போ வந்து நிறைய பேர் இதை கேட்டுட்ருக்கிறவங்களுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்துக்கெலாம் யார் காரணம்னு பார்த்திங்கன்னா நாம் தான் காரணம். அதனால தான் கடவுள் நம்ம கொடுத்துருக்குறாரு. மொத்த பிறவிக்கும் கொடுக்க வேண்டிய கஷ்டத்தில் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா நம்மளால் தாங்க முடியாதுன்னு ஒரு துளி தான் கொடுத்து நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதனால் நாம் மற்றவங்க மேலே என்றைக்குமே பழி போடக்கூடாது, காரணம் சொல்லக்கூடாது. இந்த எல்லாத்துக்குமே காரணம் நாம் மட்டும்தான் அப்படின்றத நாம் நினச்சிக்கணும். அதுதான் உண்மை. ஓகேங்களா? முன்பிறவிக்கும் இப்பிறவிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஓகேங்களா? சாமியை உணர இதுக்கான காரணம் பொருள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் முன்னாடி ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விதை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அது இதுதான். நாம் என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் நாம் அனுபவிக்கிறோம். நம்ம வினையை விதைச்சோம் அப்படின்னா நம்ம வினையை தான் அறுப்போம். சரிங்களா? நம்ம ஒரு நல்ல விதையை விதைச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நல்ல திணையை அறுப்போம். இதுதான் இந்த பொருள். இப்போது வினையிலேயே 2 வகை இருக்குது, நல்வினை, தீவினை. நல்வினைன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணவங்களுக்கு இன்பம் கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா தீவினைன்றது பாவம் பண்ணவங்களுக்கு துன்பம் கிடைக்கும். நாம் செஞ்ச வினைகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே பிறவியில் அனுபவித்து கழிக்கும் ஆற்றல் இந்த உயிருக்கு இல்லை. எனவே தான் கருணையுள்ள எம்பெருமான் ஈசன்
இந்த பரம்பொருள் சிவபெருமானின் கருணையினால் நம்முடைய வினை முழுவதையும் ஒரே பிறவியில் கொடுக்காமல் நம்முடைய வினை தொகுதியில் இருந்து ஒரு சிறிய அளவு எடுத்து நம்ம பிறவிக்கு அனுப்பியுள்ளார். இதுதான் உண்மை. நம்மளுக்கு ஒரு சிறு துளியை மட்டும்தான் கொடுத்து இந்த பிறவிக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த எடுத்துகிட்டு வந்தோடைய வினையோட பேர் தான் பிரார்த்த வினை, அதாவது நிகழ்வினை. நாம் கொண்டு வந்தது போக மீதமுள்ள வினை இருக்கு இல்லையா, அந்த வினை பேர் சஞ்சீத வினைன்னு சொல்லுவோம். அதாவது பழைய வினை. நம்ம பழைய வினை இருக்குது, அது இல்லாமல் ஆகாமிய வினை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற வினை இருக்குது. இந்த 3 வினையுமே நம்மளை விட்டு முற்றிலும் போகணும், பிறவில்லா பெருவாழ்வை நம்ம அடையணும் அப்படின்னாக்கா ஒரு குரு கிட்ட நம்ம உபதேசம் பெற்று தீட்சை வாங்கி அவங்க சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றும் போது ஆகாமிய வினை, அதாவது நிகழ்காலத்தில் நம்ம பண்ணுகிற பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆகாமிய வினை இது நம்மளை விட்டு முற்றிலுமாக விலகிடும். இதே பழைய வினை நம்மக்கிட்டேருந்து முற்றிலுமாக விளங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய அருளாளர்கள் நம்மளுக்கு கொடுத்த 12 திருமுறைகளை படித்து ஓதி அதில் உள்ள அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது உங்கள்கிட்ட இருக்கிற பழைய வினை தீரும். அது மட்டும் இல்லாமல் இனி நம்மளுக்கு வரப்போகிற வினை நம்மளை விட முற்றிலும் நம்மக்கிட்ட வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் காதலாக்கி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாடலை நீங்கள் டெய்லி பாடியும் படித்தும் கடல்கிட்ட உட்காந்து வழிபடும் போது நிகழ்வினை மெலிந்தும் வாடியும் நீங்கும், முற்றிலுமாக நீங்கும். மேலும் நம்மளுடைய பழைவினை வருவினை நீங்க நமது 12 திருமுறைகளை ஓதி படிக்க செய்வது. எனவே நம்முடைய துன்பங்கள் நீங்க ஞான வடிவான 12 திருமுறைகளை படித்தும் ஓதுவதும் ஆகச்சிறந்தது. திருமுறை முழுவதும் படித்து இப்பிறவியில் பொருள் உணர்ந்தால் இப்பிறவியில்லா பெரும்பாழ்வை அடையலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா 4 வகை இனத்தை கொடுத்தாரு, அப்புறம் 7 வகை பிறவியை கொடுத்தாரு, அதில் பல லட்சம் வகைகளை கொடுத்தாரு இல்லையா. இப்போ நிறைய வினைகள்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கான வழியும் நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அதை நம்ம உணர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இடத்துல இருக்கிற ஆணவத்தையும் கோபத்தையும் செருக்கையும் அகங்காரத்தையும் கோபத்தையும் விடணும், முற்றிலுமாக அதை விடணும். அப்போ தான் ஆன்மீகத்திலையும் சிவபெருமானை நீங்கள் உணர முடியும். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் சிவம் உறைந்து இருக்கிறாரு இல்லையா. அவரை நம்ம வெளியில் கொண்டு வரணுன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நான் என்ற செருக்கு, அதாவது நான் என்ற ஆணவத்தையும் அகந்தையையும் விட்டு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்தினால் மட்டுமே நமக்குள் இருக்கும் சிவமானது வெளிப்படும். தான் செய்யும் ஒவ்வொரு தவறும் உணர வேண்டும். தான் செய்கிற வினை காரணமாகத்தான் நமக்கு இந்த கஷ்டம் நடக்குது, நம்ம முன் ஜென்மத்தில் நம்ம பண்ண கர்மா தான் இப்போ நமக்கு தொடருது, அதனுடைய விளைவு தான் நம்ம இப்போ இதை அனுபவிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் மனசார உணரணும். நம்மளுடைய கஷ்டத்துக்கும் நம்மளுடைய துன்பத்துக்கும் பிறர் தான் காரணம்னு சொல்லிட்டு மற்றவங்களை காரணம் காட்டுறதை நம்ம நிறுத்திடணும். ஏன்னா அவங்க காரணம் கிடையாது, நீங்கள் அவங்கள காரணம் சொல்லி இன்னும் கர்மாவை கூட்டிகிட்டே போகிறீங்க. அதனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா இது நம்மளுடைய முன்ஜென்ம வினையை தான் நம்ம கஷ்டத்தை தொடருது அப்படின்றத நீங்கள் மனசில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளோ எளிமையாக சிவபெருமானை உணர முடியுமானா நிச்சயமாக முடியாது. இந்த வீடியோவுக்கு பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நிச்சயமாக 100% சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் அருள் இல்லாமல் சிவனுடைய உபதேசங்களை கூட கேட்க முடியாது, அவருடைய அம்சமான திருநீரை பூச முடியாது, ருத்ராட்சி அணிய முடியாது, ஏன் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூட சொல்ல முடியாது. அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே பண்ண முடியும். அதையும் தாண்டி இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா 100% நீங்கள் நிச்சயமாக 7 ஜென்மம் நீங்கள் பண்ண புண்ணியம் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் உங்களை சிவத்தை உணர வச்சிருக்குன்றது அர்த்தம். பிறர் உயிர் மீது அன்பு காட்டுங்க. உங்களை சுற்றி உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒரு ஆன்மா என்றதை ஃபஸ்ட்டு உணருங்க. ஏன்னா இங்கே இருக்கிற புல் பூண்டு செடி விலங்கு எறும்பு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆன்மா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எப்படிலாம் பிறப்புக்கு நம்ம கடவுள் கொடுக்குறாரு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒரு ஆன்மா இருக்குது அதுக்குள்ளாரு அப்படின்றத நீங்கள் உணரணும். இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த பிறவியில் மனிதராக கூட அந்த எறும்பு பிறக்கலாம். பெரிய அளவிலலாம் நீங்கள் அன்னதானமோ இருக்கிறதுலே பெரிய தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. பெரிய புண்ணியம் பார்த்தீங்கன்னா அன்னதானம்னு சொல்லுவாங்க. உங்களால் பெரிய லெவலில் என்னால் அன்னதானம்லாம் பண்ண முடியல, என்கிட்ட வருமானம் இல்லை, நான் கஷ்டப்படுறேன், கவலை, எனக்கு எளிமையான குடும்பத்தில் நான் இருக்கேன், எளிமையான குடும்பத்தில் இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிருமே ஒரு ஆன்மா தான், சரிங்களா. ஏதோ ஒரு பங்கு ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பறவைகளுக்கோ இல்லை பூனைக்கோ நாய்க்கோ காகத்துக்கோ சாப்பாடு வைக்கக்கூடாது, அது தர்மம் இல்லை. அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போயிட்டு
காகத்துக்கோ, இல்லை பூனை வச்சிங்கன்னா பூனை, நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா நாய்க்குட்டிக்கு, இல்லை ஒரு எறும்பு மேயுதுன்னா அந்த எறும்புக்கு கொஞ்சம் வைங்க. இந்த எறும்பு சாப்பிடும்போது அது உங்களுக்கு புண்ணியமாக ஆகும். அந்த புண்ணிய கணக்கு ஏற ஏற உங்கள் கர்மா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பறவைகளுக்கெல்லாம் தண்ணி வைங்க. பறவைகளுக்கெல்லாம் போயிட்டு அது சாப்பிட்ற மாதிரி சாப்பாடோ இல்லை அரிசியோ எது நம்மள்ட்ட இருக்கோ அதை வைங்க. நம்ம பெரிய லெவலில் அன்னதானம் பண்ண முடியலனாலும் இதை பண்ணுங்கள். நீங்கள் இதை பண்ண 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 உங்களுக்கு பெருமான் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் அன்னதானம் கொடுக்குறதுக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவுறதுக்கும் கண்டிப்பாக அருள் புரிவார். அதே மாதிரி இயற்கையை நேசிங்க, பஞ்சபூதங்களை வந்து ரசிங்க. அது வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிவபெருமானை கும்பிட்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. நிச்சயமாக செடிகள் கொடிகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி உங்கள் கொல்லையில் தோட்டத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நிச்சயமாக பராமரிச்சுவாங்க. தாவரங்களுக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, பராமரிங்க, இயற்கையை ரசிங்க. அது எந்த விதத்துலேயும் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க நம்ம சொன்னோம் இல்லையா. ஏன்னா 19 லட்சம் பிறவி வந்து பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு கொடுக்குறாங்க, தாவர வகைகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எல்லாமே ஒரு ஆன்மா தான். புல்லாக இருக்கிறது, பூண்டாக இருக்கிறது, செடி கொடி எல்லாமே ஒரு ஆன்மா அதுக்குள்ளே உறைந்திருக்குன்றதை நீங்கள் உணரணும். அதனால் பெரிய லெவலில் பண்ண முடியலனாலும் அந்த உயிர் காப்பாற்றுறதுக்கு அது வாழ்கிறதுக்கு தேவையான உதவி வந்து நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு புண்ணிய கணக்கில் சேரும். அதுவும் முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஒரு பறவைக்கோ இல்லை விலங்குக்கோ எதுக்கு சாப்பாடு வச்சாலுமே இதுக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தயவு பண்ணி வைக்காதீங்க. அதன் மேலே உள்ள அன்போட, முழு அன்போட ஒரு ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியுதேன்ற சந்தோஷத்தோட அந்த சாப்பாடு அது சாப்பிடும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்கள். அந்த மகிழ்ச்சியோடு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காமல் செய்யும் போது எம்பெருமான் ஈசனே கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவார். மரங்கள் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க. அதைத்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கவாசர் சொல்லியிருக்கிறாரு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரதமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பிறவியும் வந்து பிறந்துட்டோம் அப்படின்ட்டு தான் அதில் சொல்கிறார். சரிங்களா? அதனால் இந்த பாட்டில் வர மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 7 பிறப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. உங்களால் எந்தெந்த விஷயத்துக்கு உங்களால் வந்து சாப்பாடு கொடுக்க முடியுமோ, உதவி பண்ண முடியுமோ, சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் எனக்கு வந்து குரு தான் வந்து பார்த்திங்கன்னா குரு தான் எனக்கு வந்து சிவன். நான் வந்து குருவே வந்து சிவனாக ஏற்றுக்கிட்டேன். இனிமேட்டு வந்து எனக்கு வந்து குரு வந்து சிவபெருமான் தான் அப்படின்றத நினச்சி நீங்கள் வந்து குருவே சரணம், குருவே சரணம், எம்பெருமானே குருவே சரணம், சிவனே என் குருவே சரணம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி சொல்ல வருதோ அது மாதிரி சொல்லுங்கள். அதே மாதிரி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள். இது இந்த நேரத்தில் தான் சொல்லணுமா, இல்லை சாமி கும்பிடும்போது தான் சொல்லணுமா அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ, சமைக்கிறப்போ, இல்லை ஒரு ஆண்களாக இருந்தீங்கன்னாக்கா வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை ஒரு அமைதியாக வேலை பார்த்துட்ருப்பீங்க அந்த இடத்துலையோ உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளே தான் சிவம் இருக்கார். நீங்கள் சொல்ல 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 அவருக்கு கேட்கும். அதனால் நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லுங்கள். சாமி உங்களை விரைவில் ஆட்கொள்ளுவார். இதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, கிருதா யுகத்தில் பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகள் வந்துட்டு மக்கள் வந்து உயிரோடு இருப்பாங்க. அதாவது அவங்களோட ஆயுள் காலம் வந்து 1000 வருஷம். அதே மாதிரி திரேதா யுகத்தில் பார்த்திங்கனாக்கா 600 வயசு வந்து அவங்களோட ஆயுள் காலமாக இருந்துச்சு. துவாபர யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 200 வயசு வரைக்கும் இருந்தாங்க. கலியுகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 80லேருந்து 120 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இந்த கிருதா யுகம் பார்த்திங்கன்னா சத்தியயுகம்னு சொல்லுவாங்க. சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தவத்தில் இருப்பாங்களே முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவக்கோலத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த யுகம் தான் கிருதா யுகம் அப்படின்றது. சிவபெருமானை நம்ம பார்க்கணும், அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1000 வருஷம், அது மாதிரி 1000 வருஷம் 500 வருஷம் இந்த மாதிரி தவம் இருப்பாங்க. அந்த தவத்தில் மெச்சி சிவபெருமான் வந்து நேரில் காட்சி கொடுப்பார். அந்த யுகம் தான் சத்திய யுகம். அதே மாதிரி இந்த எல்லா யுகத்துலேயும். ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா கலியுகத்தில் பிறந்த நாம தான் பாக்கியசாலி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவ்வளோ தவம்லாம் நம்ம இருக்க வேண்டியதே இல்லை. நமச்சிவாயன்னு மனசார நினச்சி அவர் மேலே உண்மையான அன்பை காட்டினீங்கன்னா யாரோ ஒரு ரூபத்தில் அவரே வருவார். ஏன்னா கலியுகத்தில் நம்மளுடைய திருமுறையிலேயே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அவரை நினச்சாலே உண்மையான அன்பை அவருக்கு கொடுத்து நம்ம அவரை நினச்சாலே
அவருடைய அருளை நம்ம பெற முடியும், அவருடைய காட்சியை நம்ம பார்க்க முடியும், அவர் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாரோ ஒருத்தவங்க மூலியமாக வந்து சிவபெருமான் வந்து நம்மக்கிட்ட பேசுவார் கலியுகத்தில் பிறந்தவங்களுக்கு. இதை வந்து நிறைய முனிவர்கள் கூட பார்த்து வியப்பாக இருந்திருக்காங்க. நாங்கள் இவ்வளோ தவம் இருந்து நாங்கள் பெற்ற ஒரு வரனை கலியுகத்தில் உள்ளவங்க எளிமையாக வந்து பெறுறாங்க, மிக பாக்கியசாலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் சிவபெருமான் மேலே அன்பு செலுத்துங்க. உங்களை சுற்றி உள்ள உயிரினங்களுக்கு சாப்பாடோ தண்ணியோ உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. விரைவில் சிவபெருமான் உங்களுக்கு அருள் செய்வார். சிவாய நம. அதனால் எல்லாருமே இறைவனுடைய பாதத்தில் சரணடைஞ்சிருங்க. சிவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் சாமிக்கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க. நம்மளுக்கு வந்து பிறவியில்லா பெரும் வாழ்வை வந்து எம்பெருமான் ஈசன், அந்த பரம்பொருள், அந்த சர்வேஸ்வரன் நமக்கு கொடுப்பாரு. அன்று பார்த்தீங்கன்னாக்கா மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்தாரு திருமுறை எழுதுறதுக்கு. இன்றைக்கி எனக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்துருக்குறாரு உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு. இதுக்காக இந்த பரம்பொருளுக்கு நன்றி, எம்பெருமான் ஈசனுக்கு நன்றி. குருவே சரணம். சிவாய நமச்சிவாய. எல்லாருமே திருமுறையை டெய்லி படிங்க, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள், பெரிய புராணம் படிங்க. சிவபெருமானுடைய அருளை நீங்கள் சீக்கிரத்தில் அடைங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.